Hello, this is NCERT. Hello, this is NCERT. Class 10 Maths in Tamil, Chinese Maths, Grade 10 NCERT Maths, ma'am. Triangles channel I am going to teach to you. See, ma'am, listen, like, share and subscribe my channel and also press on the bell button for further notifications, dears. And see, all are asking about MCQs. First I finish off full chapters and then we move on to MCQs ma. நல்லா புரிஞ்சுக்கோடா. ஃபுல்லாக சாப்டர் ஃபுல்லாகவே படிச்சின்னா அதுக்குள்ளார இருக்க MCQ எது கேட்டாலுமே உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போது இப்போ படிக்கும்போதே ஒவ்வொன்றுத்துலேயும் என்னென்ன MCQs கேட்பாங்க அப்படிங்கிறத உள்நோக்கி படிக்கிறதுக்காக தான் நான் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டும் சொல்லும் போது இது MCQவாக கேட்கலாம், இது MCQவாக கேட்கலாம், இதுக்குள்ளே இடையில ஒரு டேஷ் கேட்கலாம், இது வந்து ரீசனாக கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எப்படி கேட்கலாங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதனால் டீப்பாக உள்ள நோக்கி படி. புரியுதாம்மா? ப்ராக்டிஸ் பண்ண தான் மேக்ஸ் வரும்பா. எப்பயுமே புக்கை மூடி வச்சுட்டு நோட்டை மூடி வச்சுட்டு புக்கில் இருக்க கொஸ்டினை மட்டும் பார்த்து பண்ணு. இல்லைன்னா புக்கில் இருக்க கொஸ்டினை பார்த்து யாரையாச்சும் ஒருத்தவங்களை கொஸ்டின் எழுதி தர சொல்லிவிடு. ஏன்னா புக்கில் இந்த இடத்துல இருக்க கொஸ்டினுக்கு இது ஆன்சர்னு உனக்கு முதலையே தெரியும். அதனால் புக்கில் இருக்க கொஸ்டினை யாரையாச்சும் ஒருத்தவங்களை ஷஃபிள் பண்ணி எழுதி தர சொல்லிவிடு. இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல்லேருந்து கொஸ்டினை பார்த்து அதிலிருந்து எழுதி பழகு. அப்போ தான் உனக்கு எந்த கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்கன்ற ஐடியா கூட உனக்கு வராது. அப்போது இது ஒரு மாதிரி கொஸ்டின், இது இந்த இடத்துல இருக்குமா, இதுக்கு இப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உனக்கு ஐடியா தோணி நீ எழுத தெரியும். Understood, yes? Shall we move on to the question? See here ma, it's exercise 6.3. We have to say whether state which pairs of triangles in 6.34, these are all 6.34 dears, are similar. Write the similarity criterion used for answering the question and also write the pairs of similar triangles in the symbols. Symbol formula சொல்லணும். Write the pairs of similarity triangles. See here, A இந்த ட்ரையாங்கிளில் ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி வச்சுக்கிறாங்கடா. இப்போ இந்த A belongs to 60 and P, A is paired on to P, B is paired on to Q, see dears, B is paired on to Q and C is paired on to R. கரெக்டாக எதுக்கு எது ஒத்து போகும், அதாவது ஒரு கை விரல் வைக்கும்போது நான் தான் சொல்லியிருக்கேன், this is paired on to this one, this is paired on to this one, this is paired. இப்படி திருப்பி வச்சேன்னா கட்டாயமாக இது வந்து ஒத்து வராது. This is not similar. Understood? அதாவது எந்த மாதிரி ஒத்து வருமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இது பேர் பண்ணிக்கணும். இந்த triangle is similar to this one, though their what is this, sides are different, sides of length of the sides are different. இப்போ நீ என்ன செய்ய போறேன்னா, length of the sides are different, so they are similar. அப்போ என்ன similarனா angle AAA similar. This is AA. All the angles are similar. Understood? All the angles are similar. அப்படி வரக்கூடியதுக்கு பேர் தான் வந்து என்னது இது. அப்போ 60 ABC is similar to PQR. Understood? இப்போ இங்கே பாருமா, இது 2 proportional to 6. இப்போ 2 3s are 6 அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை 2 2s are 4, 3 2s are 6, 2.5 into 2 is 5. அப்போ எல்லாருமே similarity to 2 times. all are similarity to 2 times. அப்போ 2 times சிமிலராக இருக்குது. அப்போ 2 times சிமிலராக இருக்கும்போது அப்போ நல்லா கவனிச்சுக்கோ, AB is similar to A, அதாவது A பக்கத்தில் இந்த 3 இருக்குது, 3 வந்து 6 பக்கத்தில் இருக்குது. அப்போ RQ நல்லா கவனிச்சுக்கோ, AB அந்த 3 பக்கத்தில் எது இருக்குது, அப்போ Q, அப்போ Q தான் 6 பக்கத்தில் இருக்குது. அப்போது நல்லா கவனிச்சுக்கோமா, AB போடும்போது QR போடணும். புரிஞ்சுக்கிட்டியா? எப்படி போடணுங்கிறத நான் சொல்லிடுறேன். AB போடும்போது QR போடணும். இப்போ நீ இப்படி எழுதி கூட எழுதலாம், AB by, see here, AB by QR. AB by QR is equal to next BC by இந்த BC 2.5 எங்கே போகுது, 2.5 வந்து 5க்கு போகுது. அப்போ 2 பக்கத்தில் இருக்கணும். அப்போ 2 பக்கத்தில் இதுதான் இருக்குது. அப்போ RP புரியுதா? RP
Understood? B பக்கத்தில் Bயோட ஒத்தது எது? R. RP. Then P யோட இது வந்து 3 2s are 6. அப்போ C இருக்குது. C இருக்குதா? அப்போ அந்த இடத்துல P போட்டுக்கோ. C இருக்குது. அப்போ இது முடி. CA is divided by PQ. புரியுதாமா? இப்போ எப்படி கரெக்டாக வருது? இப்போ நான் எப்பயும் போல் எப்படியுமே எழுதிடலாம். இப்போ நான் ABC is similar to ABC is similar to QRP. QRP இதை நீங்கள் பார்த்தாலும் தெரியும். ABC is similar to 2.53 is similar to 4 5 6. கரெக்டாக வருதா? 2.53 is similar to 4 3 5 6. கரெக்டா? 2 2s are 4. 2.5 is into 5. 3 2s are 6. புரியுதாம்மா? இது மாதிரி தான் போடணும். இப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு போடு. சும்மா குருட்டாம்போக்கில் ஐயோ ஏதோ வருதே அப்படின்லாம் போடவே கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கரெக்டாக போடணும். அப்போ தேர்ட் சம் பார்க்கலாமா சாமி? இப்போ நல்லா கவனி. LM 2.7 இது 2.7 2ஆல் மல்டிபிளை பண்ணியிருக்காங்களான்னு பாரு. இல்லை 2 into 2 4 3 into 2 6 2.7 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 வருதா? ஆனால் இது அந்த மாதிரி வரலை. அப்போது இது அந்த மாதிரி வரல. இப்போது இவங்க கட்டாயம் அப்படி கொடுத்துருக்காங்களா? State which pairs of triangles are similar. This pair is not similar. It is not similar. LMP is not similar to DEF. நீ சும்மாவே எழுதிடலாம். Because 2 is similar to 4, 3 is similar to 6, but 2.7 is not similar to 5. 2.7 is only similar to 2 times of 2.7 into 2 is equal to 4 1 5.4 வரணும். 5 மட்டும் வந்திருக்கு. Understood? Therefore it is not similar. Then see here 70 இது Q. அப்போ நல்லா கவனிச்சுக்கோ. இந்த MNL is similar to PQR. One angle is similar. Understood? One angle is equal. Angles are equal. And also listen carefully da. MN by PQ. நல்லா கவனிச்சுக்கோ. MN by PQ போட்டிருக்காங்களா? இல்லை கரெக்டாக கவனிச்சுக்கோ. MN by PQ போட்டிருக்காங்களா? ஏன்னா 5 பக்கத்தில் இருக்குது. அப்போ 2.5 is into 5 into 2 வந்து 5. PQ வராது. ஏன்னா இந்த 5 வந்து டச் பண்ணிகிட்ருக்கு. அப்போது MN by you have to write QP. மாற்றி போட்டுறாத தங்கம். நெக்ஸ்ட்டு ML by இது எதை டச் பண்ணியிருக்கு? இந்த 670. அப்போ 70 வந்து அப்போ QR. Understood? அப்போ now you can write the similarity கரெக்டாக எழுதலாம். அப்போது NML is similar to what is the value here? இங்கே எது கரெக்டாக இருக்குது? PQ கரெக்டாக சொல்லணும். NML PQR is similar to PQR. நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டேன்னா கரெக்டாகவே எழுதிடலாம். NML is similar to PQR. Understoodமா? NML is similar to PQR. கரெக்டாக எழுதிடலாம். Understood? Yes. அப்போது 70 நடுவில் வந்துருச்சு. இங்கே பாரு M Q நடுவில் வந்துருச்சு. அந்த கரெக்டான எழுத்துக்கள் மட்டும் கடைசியில் கரெக்டாக வந்துடணும். Understood? Next one is this one. What is this? 80 2.5 into 2 5 3 into 2 6. இதுவும் கரெக்டாக வந்துருச்சு. See carefully. 80 is in A. Angle A எப்படி வருது? Angle A இந்த 2.5ல பாதியும் அந்த பக்கம் என்ன பக்கம் வருது? 2.5 into 5 இந்த பக்கம் தான் வருது. அப்போது AB இப்போ நல்லா கவனிச்சுக்கோ. BAC
BAC, அது BAC எங்கே டச் ஆகுது? இந்த 3 வர இடத்துல டச் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணணும்? அதே போல் இந்த 6 வர இடத்துல டச் ஆகிற பாயிண்ட்டை நான் எடுத்துக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும்? EF, நல்லா கவனிச்சுக்கூடா, EFD. அண்டர்ஸ்டுட். இப்போ 80 அங்கே வருதா இல்லையா பாரு. ஆனால் வந்து நல்லா கவனிமா, இந்த பாயிண்ட் அந்த ஆங்கிள் வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இடையில வரல. நல்லா தெரியுதா உனக்கு? அதாவது கரஸ்பாண்டிங் இன்டீரியர் ஆங்கிள் பிட்வீன் 6 and 5. இதை போய் இந்த இடத்துல வச்சோம்னு வச்சுக்கோ கண்ணு, நல்லா கவனிச்சுக்கோ. இந்த 80 இந்த பக்கம் போய் வச்சோம்னா ஒரு பக்கம் 5 கரெக்டாக வருது. ஆனால் இந்த ஆங்கிள் இன் பிட்வீன் திஸ் ஒன் வில் நாட் கம். அண்டர்ஸ்டுட். இப்போது BAC வரும் கரெக்டாக. ஆனால் இது வந்து இங்கே டச் ஆகும். ஆனால் இது வந்து இந்த இடத்துல டச் ஆகாது. ஏன் டச் ஆகாது? நீ நல்லா கவனிச்சுக்கோ. இங்கே பாரு, இப்போது இந்த பாயிண்ட்டை இந்த பக்கம் டச் பண்ணுற, புரியுதா? இந்த பாயிண்ட்டை இப்படி கொண்டு வர இந்த பக்கம் 2.5 வரும். இது அதாவது நீ நல்லா திருப்பி பாரு. இங்கே இங்கே B வருது, இங்கே A வருது, இங்கே C வருது, புரியுதா? நல்லா பார்த்துக்கோ. இங்கே 80 வருது, இங்கே B வருது, நல்லா கவனிச்சுக்கோ. இங்கே C வருதா? BC வந்து 3 இங்கே வருது, இங்கே 80 வருது. அப்புறம் BA வந்து இங்கே 2.5 வருது. உனக்கு எங்கே வந்து 6 வருது பாரு. அப்போ உனக்கு வந்து சிமிலராக வருமா? No, because the angle lies between here 5 and 6, but it lies outside. It lies outside. It doesn't touch us. Therefore, these two are not similar. These two are not similar. Understood? These two are not similar. ABC is not similar to DEF because when they touch on overlap on one another, one will not overlap on the other. அதாவது அந்த ட்ரையாங்கிளை கட் பண்ணிவிட்டு அது மேலே வைக்கும்போது one will not overlap on the other. Understood? Next, this one சீமா, இது 70, இது 80. அப்போ 80 plus 70, what is the answer? 150. Therefore, the last one will be 30. It is understood. அப்போ இதுவும் வந்து 70 understood. இப்போ இங்கே கவனி, 70, 70, 80, 80, 30, 30. கட்டாயமாக இதை எடுத்து அப்படியே வைக்கும்போது it will overlap on one another. Therefore, D is equal to P. அதாவது EDF is equal to QPR. QPR கரெக்டாக வருது பாரு. இங்கே பாரு. அதே போல் ED வந்து ஆரம்பித்தேன், அப்போ அதே மாதிரி ஆறுன்னே ஆரம்பி. இங்கே பாரு, இங்கே FED is equal to and also RQP. எங்கே ஆரம்பிச்சனோ அதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். And also we have here EFD is equal to QRP. இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சேன்னா இதே இடத்துலேருந்து ஆரம்பித்து எழுதணும். அண்டர்ஸ்டுட் டியர்ஸ்? இதை நீ மாற்றி எழுதக்கூடாது. அப்போ யூ கேன் சே ஹியர் ட்ரையாங்கிள் DEF is similar to triangle PQR by AAA similarity criterion. Similarity criterion. புரியுதா? இது வந்து என்ன criterion? இது வந்து side angle. இதுதான் not criterion. No, it is criterion. எப்படி வருதுன்னா angle in between. இது வந்து side angle by SAS criterion. Similarity criterion. You have to write what is the similarity criterion, name of the similarity criterion. Okay dears? இது வந்து என்ன criterion? SSS criterion by SSS similarity criterion. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு criterion நேம் இருக்குடா. அந்த நேம் எழுதிருங்க. புரியுதா? அவங்க எதையாச்சும் கொடுத்து எது வேணால் கேட்கலாம். தீஸ் ஆர் ஆல் கம்பல்சரிலி MCQ questions. இதில் தப்பு விடுறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன் தெரியுமா? அவங்க வந்து இதை மாற்றி கொடுக்க வைப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது உடனே ஆமாம் சிமிலர் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ கரெக்டாக டிக் பண்ணிடுவோம், எதை வேணால் டிக் பண்ணிடுவோம். ஆனால்
கரெக்டாக பார்த்து டிக் பண்ணணும். அவன் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத உள்நோக்கி பார்த்து திருத்தணும். அண்டர்ஸ்டுட்? தீஸ் டூ இது வந்து பை ஏஏஏ சிமிலாரிட்டி கிரைட்டீரியன். சிமிலர்னா இப்படி போடக்கூடிய சிம்பிள் தான் சிமிலாரிட்டி கிரைட்டீரியன். அண்டர்ஸ்டுட்டா? கிரைட்டீரியன்னா அந்த முறைப்படி. Understood? These are the different parts of similarity criterions. Thank you, dears.